தேவனுக்குன்னு செஞ்சா சிறப்பா செய்யணுங்க. கடமைக்கு போய் செய்யக்கூடாது. நாளுக்கு நாள் சிறப்பா செய்யணும். அப்படி செஞ்சோம்னா படுகிற பிரயாசங்கள் விருதாவாராகிறது, கனியற்றவளா இருக்காது, கனி கொடுக்கிற ஊழியமா இருக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை ஃபாலோ பண்ணணுங்கிறார். எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணுங்கிற அவர் தான் பின்பற்றி போகணும்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும். மூணு காரியம் சொல்றார். உறுதியா இருக்கணும், அசையாதவர்களா இருக்கணும், பெருகிறவர்களா இருக்கணும். 3 காரியம் பேசுறார். ஊழியம் செய்கிறவருடைய அந்த காரியங்களை பற்றி பேசும்போது அசையாமல் இருக்கணும். அசையாமல்னா கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை, மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறோம். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களுக்கு செய்கிறோம். மனிதர்களுக்கு செய்யும்போது எப்பொழுதுமே மனிதர்கள் உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளத்தில் ஐயாமாங்க, அப்புறம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனிதன் எப்பவுமே மனுஷன் தான். அதனால தான் சங்கீதம் 8 பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவனை நினைக்கிறதுக்கு ஏமாத்திரம். ஒரு காலத்தில் எங்கள் பாஸ்ட் மாதிரி உண்டாமாங்க, எங்கள் பாஸ்ட் மாதிரி உண்டு எங்கேயுமே கிடைக்காதுமா. அப்புறம் அவன் எதுக்கு சொல்கிறான்னு தெரியாதா, அப்படி உள்டாவை சொல்லுவான். அதான் மனுஷன். யார் என்ன சொன்னாலும் சரிதான், கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருடைய நோக்கத்தை மக்களுக்காக செய்கிறோம். அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், நம்முடைய அழைப்பில் அசைவில்லாதவர்களாக உறுதியாக இருக்கணும். இந்த உறுதிப்பட்டவர்களாக இருக்கு இல்லையா, இந்த உறுதிப்பட்டவர்களாக்கு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சிட்டிங்ஸுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. சிட்டிங்ஸ்னால் உட்காருவது. சில காரியத்தில் நீங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் அதில் ஃபேமாக இருக்கணும், அசைக்கப்படாமல் உறுதியாக இருக்கணும். ஊழியம் செய்வதற்கு முன்பாக சபைக்கு வந்துட்டேன் உடனே ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பாக சில சத்தியத்தில் உறுதியாக அசையாமல் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்கும் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அங்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். சத்தியம் தெரியாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் சத்தியத்தை கேட்குற மக்களையும் பாதிக்கும். தேவனை நேசிக்கிறார், என்னை முற்றிலுமாக நேசித்திருக்கிறார், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், தேவனுடைய தயவும் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே நிரந்தரமாக தங்கியிருக்கிறங்கிற காரியத்தில் நீங்கள் செட்டிலாக இருக்கணும். சத்தியத்தை குறித்த அறிவில் கூலாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, அதுவான்னு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பாக அவர் ரிலாக்ஸாக இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். நான் சொன்னது புரியுது. ஊழியம் செய்யும்போது பதட்டத்தோடு வர்றோம்னா ஊழியம் செய்ய முடியும். நம்ம இன்னொரு காரியம், ஊழியம் செய்ய வர்றவங்க நம்ம தான் மக்களை மாற்ற போகிறோம்னு நினச்சா கஷ்டம். எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே ரச்சிங்கப்பா 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 ரச்சிங்கப்பான்னா என்னன்னா அவர் ரச்சிக்க மாட்டேங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது ரச்சிங்கப்பா 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 ரச்சிங்கப்பான்னா இப்போ ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? அப்படின்னா அவங்க சத்தியத்தில் உறுதிப்படலை. எல்லாரையும் ரச்சித்திருக்கிறார் பைபிள் சொல்லுது. உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் தன்னோடு ஒப்புரவாக்கி இருக்கிறான். இவன் ரச்சிக்கப்பா ரச்சிக்கப்பா ரச்சிக்கப்பான்னு சொல்லாம போய் சுவிசேஷம் சொல்லணும். போய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நாம் எதுவுமே பதறக்கூடாதுங்க. பதட்டம் எப்படி வந்துச்சுன்னா வீழ்ச்சியில் வந்துச்சு. ஆதாம் பாவம் செஞ்சோன்னு கர்த்தர் சொன்னார், இனி வேர்வை சிந்தி அப்பம் புசிப்பாயினாரு. வேர்வை சிந்துறதுன்னா நம்ம வேலை செஞ்சால் வேர்வை சிந்துவோம், வேறு சிந்து நல்லது தான். அதுனா நான் ஒன்று செஞ்சு ஒரு வேலையை உருவாக்கணும், பாடுபடணும், நான் தான் செய்யணும் அப்படி நினைக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு தோட்டத்தில் வந்த ஸ்ட்ரெஸ்ஸை கர்த்தர் இன்னொரு தோட்டத்தில் மாற்றினார். கெத்செமனிலேயே பேஷன் ஆரம்பிக்குதுங்க, பாட ஆரம்பிக்குதுங்க. கெத்செமனியில் அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளானார். ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால தான் வேர்வை துளிகள் இரத்த துளிகளை வெடிய வந்துச்சு. அந்த அளவுக்கு இருதயம் உடஞ்சிச்சு. சொன்னது புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு சில சத்தியத்தில் ஃபேமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இன்னொரு காரியம், அசையாதவர்களாக இருக்கணும். ஒரு சத்தியத்தை பேசுகிறீங்கன்னா அந்த சத்தியத்தில் நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும்.
சிலர் எப்படின்னா ஒரு சத்தியத்தை போதிச்சு பார்க்கறது, காசு வரலையா, அப்போ காசு அவனுக்கு எப்படி வருது, அந்த அந்த மெத்தட் அப்படி அவனுக்கு காசு வருது, அப்போ அவன் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறான். அப்படின்னா நீங்கள் கேட்ட சத்தியத்தில் அசைறீங்க. ஒரு காரியத்தில் அப்போ உறுதியாக இருக்கணும், ரெண்டாவது காரியம் அசைவில்லாமல் இருக்கணும், மூணாவது காரியம் பெருகிறவளாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா மைல் செய்கிறவங்களா இருக்கணும். நான் இவ்வளோதான் செய்வேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருக முடியாது. அவங்க செய்ய சொல்கிறதை பார்க்கலும் அதிகமாக செய்யணும். தேவனுக்குன்னு செஞ்சால் சிறப்பாக செய்யணுங்க, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். கடமைக்கு போய் செய்யக்கூடாது, ஒரு பாட்டு தானே பாடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கிடையாது. அப்படின்னா அதில் பெருகலை. நாளுக்கு நாள் சிறப்பாக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா படுகிற பிரயாசங்கள் விருதாவாராகிறது, கனியற்றவளாக இருக்காது, கனி கொடுக்குற ஊழியமாக இருக்கும்.